வணக்கம். பழனி விநாயகா ஜோதி நிலையம் எம்பி அரநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம ஜோதிட பதிவுகள் போட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்று சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் எங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு பதிவு. ஆயுள் காரகன் சனி பகவான், ஆரோக்கியத்துக்கும் அவன் தான் காரகன். ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஆயுள் நீடிக்கும். அத்தகைய சனி பகவானின் கதிர் வீச்சுக்கள் எங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவு. சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் அதிகமாக உள்ள இடம் தமிழ்நாட்டில் குச்சனூர், தேனி மாவட்டத்தில் இருக்கு. பெரியகுளத்துக்கு கிட்ட இருக்கு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் இருக்கிறது குச்சனூர். குச்சனூர்னே அந்த சனீஸ்வரன் பேராலே இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. அங்கே குச்சனூரில் சனி பகவான் சுயம்புவாக இருக்கார். திருநள்ளாறில் சனி பகவான் கோயிலுக்குள்ள இருக்க மாட்டார், அந்த கோயிலுக்கு வெளியே இருப்பார். ஏன்னா கோயில் என்ட்ரன்ஸில் அது சிவன் கோயில், தர்பாரண்யேஸ்வரர். அந்த கோயில் அந்த காம்பவுண்டுக்கு தான் இருப்பார், உள்ளுக்குள்ள போக மாட்டார், போக முடியாது. ஆனால் சுயம்பு வடிவமாக சிவ ரூபத்தில் காட்சி கொடுக்கும் இடம்தான் குச்சனூர். அந்த குச்சனூரில் நீங்கள் சனிக்கிழமை அன்று போய் தங்கி வழிபடுங்கள். கண்டிப்பாக சனி தோஷம் விலகும். சனி நீச்சமானாலும் சரி, உச்சமானாலும் சரி, நட்பானாலும் சரி, பகை கிரகங்களுடன் சேர்ந்தாலும் சரி, சனி வக்கரமானாலும் சரி, அஸ்தமனாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, சனிக்கிழமை அன்று குச்சனூர் போய் தங்கி வழிபடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் என்பது உறுதி. சனி தோஷம் அடிச்சு துவைச்சு காயப்பட்ட மாதிரி போகும். என்ன காரணம் அப்படின்னா, சனியினுடைய கதிர் அலைகள் அங்கே அதிகம், கதிர் வீச்சு அதிகம். சனியினுடைய அலைக்கற்றை அங்கே அதிகமாக இருக்கும். கடல் அலை போல் அங்கே வரும். அதுவும் சனிக்கிழமை என்றால் கண்டிப்பாக அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தாக்கம். அப்போ சனிக்கிழமைக்கு நீங்கள் போய் கொச்சனூரில் தங்கி சனீஸ்வரன் வழிபடணும். எப்படி வழிபடணும்? அதாவது 19 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைங்க. 19 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைங்க. அப்புறம் சனீஸ்வரனுக்கு போய் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு அட்லீஸ்ட் ஒரு மாலை வாங்கி போட்டு கும்பிடுங்க. நீங்கள் தேங்காய் பழம் உடைக்கணும், பொங்க வைக்கணும், அது செய்யணும், எதுவுமே அவசியம் கிடையாது. அப்போ சனி பகவானுக்கு பிடித்தமானது என்ன? ஆனால் விளக்கு. ஏன் 19 விளக்கு? சனியுடைய திசை 19. சனிக்கிழமை என்று போய் நீங்கள் 19 சனிக்கிழமை 19 விளக்கேற்றி நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட்டால் உங்களுடைய சனி தோஷம் விலகும். சனி திசையில் பிறந்தவர்கள், ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, கர்ம சனி, யாராக இருந்தாலும் சரி போய் அங்கே வழிபடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சனி தோஷம் விலகும் விலகும் விலகும். அப்போ சனி கதிர்வீச்சு அதிகம் உள்ள இடம் திருநள்ளாரா குச்சனூரானா? குச்சனூர் தான். திருநள்ளாறில் சிவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், தர்பாரண்யேஸ்வரர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் சனிக்கு வழிபாடு செய்வதற்கு சிறந்த இடம் குச்சனூர் ஒன்றே. ஏனென்றால் குச்சனூர் தான் சுயம்பு சனீஸ்வரன். குச்சனூர் தான் சுயம்பு வடிவாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே இடம். அதுவும் லிங்க வடிவில் காட்சி கொடுப்பார். சனீஸ்வரன் என்பதற்கு பொருத்தமான இடம் குச்சனூர் தான். ஏன்னா ஈஸ்வரனே சனியாக இருக்காருங்க. சனியை ஈஸ்வரனாக மாறினது தான் குச்சனூர். சனீஸ்வரன்
குச்சனூரில் தான். கிரகங்களுக்காக நீங்கள் போய் கும்பிடலாம். எங்கே? திருநள்ளாறில். அது சனி கிரக வழிபாடு, இது சனி ஈஸ்வரன் வழிபாடு. அப்போ குச்சனூரில் போய் உங்களுடைய குறைகளை சொல்லி அழுது புலம்புங்கள், அழுது கேளுங்கள், அனைத்தும் கிடைக்கும். சனி பகவானுடைய தீர்க்கமான பார்வை உங்கள் மேல் விழுகக்கூடாது. அது பார்வை வந்து தீட்சண்யமானது, கொடுமையானது. சனி இருக்குமிடம் சிறக்கும், பார்க்குமிடம் கெடுக்கும் அப்படி வந்து ஒரு பழமொழி இருக்குது. சனி இருக்குமிடமாக இருந்தாலும் சரி, பார்க்குமிடம் தான் சரி, சனி நல்லவராக இருந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக கெடுதல் இருக்காது. அப்போ அவரை நல்லவராக்கிறது கெட்டவராக்கிறது யாருக்கு இருக்குது? நம்ம கையில் இருக்குது. அப்போ ஈஸ்வரன் பெற்ற சனீஸ்வரனை நீங்கள் வழிபடுங்கள், குச்சனூர் செல்லுங்கள், உங்கள் குறைகளை தீர்த்து கொள்ளுங்கள். குச்சனூரில் சனி பகவானுடைய பூர்ண அனுகிரகம் உண்டு. ஏனென்றால் சிவனே சனீஸ்வரன், சனீஸ்வரனே சிவன். நன்றி, வணக்கம்.